பாரதிங்கிறது யாரு? ஒரு கவிஞரா, ஒரு போராளியா, ஒரு அரசியல்வாதியா, ஒரு தேசியவாதியா? இந்த வீடியோட இறுதியில இதுக்கான பதில் கிடைக்கும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கங்க. அப்பதான் என்னுடைய வீடியோக்களை நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம். 1882 வருஷம் டிசம்பர் 11 சுப்பிரமணியன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பிறக்கிறாரு. அவருடைய தந்தை பொறியியல்லையும் கணிதத்திலையும் மிகச்சிறந்த நபர், அதே சமயத்தில் தமிழறிஞரும் கூட. இவர் எட்டயபுர அரசவையில முக்கிய பொறுப்புல இருக்காரு. இவருக்கு தனி மரியாதை, தனி மதிப்புங்கிறது அந்த அரசவையில இருக்கு. இதை ஒரு காரணமா பயன்படுத்திக்கிட்டு சுப்பிரமணியன் அதிகமா அந்த அரசவைக்கு போவாரு. அப்படி போகும்போது இவருக்கு ஒரு 11 வயசு இருக்கும். இவர் நிறைய கவிதைகள் சொல்றது, நிறைய தமிழ்ல பேசுறது அப்படிங்கிறது பண்ணுவாரு. இதை பார்த்துட்டு அங்க இருந்தவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு 11 வயசுல இந்த அளவுக்கு தமிழாற்றல் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. இதன் காரணமா அங்க உள்ள பெரியவர்கள்லாம் பாரதிங்கிற ஒரு பட்டத்தை வழங்குறாங்க. இப்பதான் சுப்பிரமணிய பாரதியா மாறுறாரு. ஆனா பாரதி அவர்களுடைய தந்தை சின்னசாமிக்கு இவர் தமிழ்ல ஆர்வமா இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஆனா அவர் அதை விரும்பல. அவரு தன்ன மாதிரியே ஒரு பொறியாளரா வரணும், ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரா வரணும் தான் ஆசைப்பட்டாரு. அதனால அங்கிருந்து ஆங்கிலோ வெர்னாக்குலர் பள்ளியில அவர் சேர்க்கிறாரு. ஆனா பாரதிக்கு தமிழ்ல தான் அதிக ஆர்வம் இருந்துச்சு. பாரதி அவர்களுடைய தாயான லட்சுமி அவர்கள் 5 வயசுல இறந்து போயிட்டாங்க. சோ சின்ன வயசுல இருந்தே தாய் பாசத்துக்கு ஏங்கிட்டு இருந்தாரு. தாய் இல்லாம ரொம்பவே தவிச்சு போயிருந்தாரு. பாரதி அவர்களுக்கு 15 வயசு இருக்கும். செல்லம்மாள் அப்படிங்கிற 7 வயது சிறுமிய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவ்வளவு அழகா தமிழ் பேசுறாரு, தமிழ்ல கவிதைகள் சொல்றாரு, இவ்வளவு திறமையானவரா இருக்காருன்னு செல்லம்மாள் அவங்களுக்கு பாரதி மேல விருப்பம் தான். ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. பாரதி அவர்களுடைய இந்த திறமையினாலையும் இந்த அரசியல் கருத்துக்கள்னாலையும் எவ்வளவு நம்ம கஷ்டப்பட போறோம்னு. பாரதி அவர்களுடைய தந்தை பருத்தியில நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது மிகப்பெரிய அளவுல நஷ்டத்தை கொடுத்துச்சு. இந்த நஷ்டம் மிகப்பெரிய மனவலியை கொடுத்துச்சு. இதுவே அவரை மரணத்துக்கும் கூட்டிட்டு போச்சு. இந்த பணத்தை இழந்ததை நினைச்சு மன உளைச்சலாகி இறந்து போறாரு. இப்பதான் பாரதிக்கு பணத்தோட உண்மை முகம் தெரிய வருது. இதை உணர்த்துற விதமா சில வரிகள் அவர் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, பணம் இல்லாதவர்கள் பணத்தை ஈட்டுறதுதான் அவங்களுடைய முதல் கடமை. அதே சமயத்துல பணத்தை நீங்க தேட போயிட்டு, பணத்தை நீங்க சம்பாதிக்க போயிட்டு உங்களே நீங்க இழந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. இவ்வளவு சொன்ன பாரதிக்கு பணத்துல அந்த அளவுக்குலாம் பற்று கிடையாது. இருந்தாலும் வாழ்றதுக்கு பணம் தேவை, அது அவருக்கும் தெரியும். பாரதி அவர்கள்ட்ட நல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா, யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவருக்கு தேவைக்கு போக இருக்கிற பணத்தை அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாரு. இந்த பழக்கம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, அவர் தந்தையுடைய மரணத்துல இருந்து இந்த விஷயத்த கத்துக்கிட்டாரு. ஒரு பணம் ஒரு மனுஷனை என்ன பண்ணுங்கிறத இதுல இருந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தந்தை இறந்ததுக்கு அப்புறமா வாரணாசிக்கு போறாரு. அங்கே அவங்க அத்தை வீட்டுல தங்கி படிக்கிறாரு. அங்க இருக்க இந்து கல்லூரியில இவருடைய படிப்பை தொடர்றாரு. இவருடைய மாமா யாருன்னா கிருஷ்ணசிவன். அங்கே ஒரு சிவ மடம் வச்சிருக்காரு. இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல இருந்து பக்தர்கள் அங்கே வருவாங்க. அவங்களுக்கான உணவும் அவங்களுக்கான ஆதரவையும் கொடுத்துட்டு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாரு. அப்படி அந்த மடத்துக்கு வர்ற நார்த் இந்தியன்ஸ்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அதை பார்த்து வரை இன்ஸ்பயர் ஆகிறாரு. அவங்க வச்சிருக்க முறுக்கான மீசை, அவங்க போட்டிருக்க கோட்டா இருக்கட்டும், தலைப்பாகையா இருக்கட்டும், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அவரும் இதை அணியணும்னு நினைக்கிறாரு. அந்த நாட்கள்ல இருந்தே அவர் அப்படி உடை அணியறத பழக்கப்படுத்திக்கிட்டாரு. பள்ளி நேரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெரும்பாலான நேரங்கள் இந்த கங்கை நதியில தான் இருப்பாராம். இங்கதான் ஒரு இயற்கையான சூழல் இருக்கு. அந்த நதி போகிற சத்தம், இந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கவிதை எழுதுறது அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையாக இருந்துச்சு அவருக்கு. கங்கை நதியை பார்க்கும்போது அதை வெறும் ஒரு இயற்கை காட்சியாக பார்க்கல, அது இந்தியாவோட 1000 ஆண்டுகால பாரம்பரியமாகவும் பண்பாடாகவும் பார்த்தாரு. இந்தியாவோட மிகப்பெரிய அடையாளமாகவும் பார்த்தாரு. எட்டயபுரத்தோட அரசர் டெல்லிக்கு ஒரு மீட்டிங் காண்டி போறாரு. போயிட்டு வரும்போது வாரணாசிக்கு வர்றாரு. எதுக்கு வர்றாருன்னா, பாரதி அவர்களை பார்த்து பேசுறதுக்காக. நீ என்னுடைய அரசவையில சேர்ந்துரு, நான் உனக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறேன்னு பாரதியை கூப்பிடுறாரு. பாரதி அவர்களுக்கு அரசவையில் என்ன வேலை கொடுக்கப்பட்டுச்சுன்னா, செய்தித்தாளர்கள் எல்லாம் வாட்சி காட்டணும், இலக்கியங்களை விவாதிக்கணும், இலக்கியங்களை பத்தி பேசணும். இதுதான் அவருடைய வேலை. ஆனா பாரதி அவர்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஆள் பாரதி கிடையாது. ஒரு குறுகிய மனநிலைமையில இருக்க ஆளும் கிடையாது. அரசர்களுடைய எண்ணமோ அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும், ஏழை பணக்காரங்கிறத பார்த்து தான் எதுனாலும் செய்வாங்க. இந்த விஷயம் பாரதி அவர்களுக்கு பிடிக்கல. சோ அங்கிருந்து பாரதி கிளம்புறாரு. இப்ப மதுரைக்கு போறாரு. சேதுபதி உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியரா வேலைக்கு சேர்றாரு. அவருக்கு மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 17,500 ரூபா. இந்த வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் மனசுக்கு பிடிச்சிட்டு தான் செய்யறாரு. ஆனா பாரதி மனசுக்கு ஒண்ணு தோணுது, ஒரு குறுகிய வட்டத்துல இருக்க மாதிரி. நம்மளால இப்போ ஒரு 50 பேரை 100 பேரை தான் பார்க்க முடியுது, பேச முடியுது. ஆனா நம்ம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை பார்த்து பேசணும்,
நம்மளுடைய கருத்துக்களை போய் அவங்ககிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பாரதிக்கு இருந்துச்சு. அதனால இவர் இப்ப மெட்ராஸ்க்கு போறாரு. சுதேசமித்திரன்கிற பத்திரிகையில இணை ஆசிரியரா வேலைக்கு சேர்றாரு. அங்கே சேர்ந்து அவருடைய கட்டுரைகளையும் கவிதைகளையும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காரு. என்னதான் அவர் மனசுக்கு பிடிச்சி வேலை பார்த்தாலும் அவருடைய அரசியல் கருத்துக்களை வெளிப்படையா சொல்ல முடியல. காரணம், அந்த பத்திரிகையில அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடையாது. நம்ம அரசு எதிர்த்து பேசணும் அப்படின்னா பத்திரிகை முடக்கப்படும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. அதே சுதேசமித்திரன் அலுவலகத்துல சக்கரவர்த்தினி அப்படிங்கிற ஒரு வார இதழ் இருந்துச்சு. அதில் அவருடைய அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தார். அதில் எந்த தடையும் இல்லை. 1905 வங்காள பிரிவினை ஏற்படுது. இது இந்திய தேசிய காங்கிரஸை மிகப்பெரிய தாக்கத்துக்கு ஏற்படுத்துது. ஸோ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 1905 வங்காள பிரிவினை காண்டி ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்க்கு பாரதி அவர்கள் போயிட்டு வரும்போது விவேகானந்தருடைய சீடரான சகோதரி நிவேதிதாவை சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு தான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பாரதி அவர்களுக்கு பல குழப்பங்கள் இருந்துச்சு. பத்திரிகையாளராக இருக்கிறதா, ஆசிரியராக போகிறதா, இல்லை அரசியல்வாதியாக போகிறதா, புரட்சி செய்கிறதா, போராட்டம் செய்கிறதா, பலவித சிந்தனைகள் இருந்துச்சு. இப்படி சிதறி கிடக்கிற பாரதி அவர்களுடைய எண்ணத்தை ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் செலுத்துறதுக்கு நிவேதிதா அவர்கள் உதவி செஞ்சாங்க. அந்த அட்வைஸ் பாரதி அவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவு கொடுத்துச்சு. நிவேதிதா அவர்களை பாரதி அவர்கள் தன்னுடைய குருவா ஏற்றுக்கிட்டாரு. திருமலச்சாரியார் அவர்கள் நிறுவன இந்தியா பத்திரிகைக்கு பாரதியார் ஆசிரியராக வேலைக்கு சேர்றாரு. இதே சமயத்தில் சுதேசமித்திரன்ல இணை ஆசிரியராகவும் இருந்தார். என்னதான் பாரதி அவர்கள் அரசியல் ரீதியாக பல கட்டுரைகளும் பல கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாலும் கவிதை எழுதுறதை அவர் நிறுத்தல. தொடர்ந்து அதை எழுதிட்டு இருந்தாரு. இந்த இந்தியா பத்திரிகை அப்படிங்கிறது அரசாங்கத்தால முடக்கப்படுது. அப்போதைக்கு லீகல் எடிட்டரா இருந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. 5 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுறாரு. அடுத்த குறி பாரதி அவர்கள் தான். பாரதி என்ன பண்றாருன்னா, பிரெஞ்சு நாட்டு கட்டுப்பாட்டில் இருக்க புதுச்சேரிக்கு தப்பிச்சு போறாரு. அங்கேதான் இப்ப வாழவும் ஆரம்பிக்கிறாரு. புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய புயல் தாக்குது. அந்த புயல்னால பெரிய பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்படுது. ஆனால் பாரதி ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த புயல் என் மேல இரக்கம் காட்டுச்சு அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த புயல் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன வீட்டில் இருந்திருப்பாரு. அந்த சின்ன வீட்டில இருந்து இப்போ ஒரு பெரிய வீட்டுக்கு மாறி இருப்பாரு. இப்போ அந்த புயல்ல அந்த சின்ன வீடு சுக்குநூறா அடிச்சுட்டு போச்சு. ஸோ அங்கே இருந்திருந்தாருன்னா நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டாரு. அதனாலதான் இதை சொல்றாரு. செல்லம்மா அவங்க கிட்டத்தட்ட 7 வயசுல இருந்து இப்போ ஒரு 25 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் பாரதியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவோ சந்தோஷம், எவ்வளவோ கஷ்டம், எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாரதி அவர்களுக்கு பெண்களை சமமா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதை வெளிப்படுத்துற விதமா ஒரு சம்பவம் பண்ணாரு. அது என்னன்னா, பாரதி அவருடைய மூத்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு வர்றதை அனுமதிச்சாரு. ஏன் இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வீட்டுக்கு இன்னொருத்தவங்க வீட்டுல இருந்து ஒரு பிள்ளைகள் போறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க யாரு, எந்த இடத்துல இருந்து வர்றாங்க, இவங்களை நம்ம அலோவ் பண்ணணுமா கூடாதா, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த சூழல்ல தான் பாரதி இந்த ஒரு செயலை செய்யறாரு. இப்படி புரட்சிகரமா நிறைய காரியங்களை பாரதி அவர்கள் செஞ்சுட்டே இருந்தாரு. மகாத்மா காந்தி அவர்கள் காங்கிரஸ்ல உள்ள தலைவர்களை பார்த்து பேசுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அப்ப அவரு ராஜகோபாலாச்சாரி இருக்காருல்ல, அவருடைய வீட்டுல தான் தங்கியிருக்காரு. பாரதி அவர்கள் காந்தியை பார்க்கறதுக்காண்டி அந்த வீட்டுக்கு வர்றாரு. உள்ள வந்த உடனே பரஸ்பரமா நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் பேசிட்டு, காந்தி அவர்களே, நான் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அந்த மீட்டிங்ல நான் பேச போறேன், உங்களால இங்க தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே காந்தி என்ன பண்றாருன்னா, அவருடைய அசிஸ்டன்ட்டை அந்த டேட்ல வேற ஏதாவது நிகழ்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு வேற ஒரு நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப காந்தி பாரதி அவர்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்க இந்த கூட்டம் முடிவு பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு அடுத்த நாள் அந்த கூட்டத்தை வச்சுக்க முடியுமா, தேதியை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பாரதி சொல்றாரு, தேதியெல்லாம் மாற்ற முடியாது, உரித்த நேரத்துல உரித்த இடத்துல அந்த கூட்டம் நடைபெறும்னு சொல்றாரு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. உடனே காந்தி ராஜாஜி அவர்கள்ட்ட கேட்கிறாரு, இவர் யாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த தேசிய கவிஞர்னு. அதுக்கு காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கவிஞர்களை நம்ம பார்த்துக்கணும், அவங்களெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றதா சில நூல்கள்ல குறிப்புகள் இருக்கு. பாரதி அவர்களுக்கு காந்தி அவர்கள் மேல ஆரம்பத்துல என்ன ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா, சண்டை இல்லாம, தண்டனை இல்லாம, மரணம் இல்லாம ஒரு சுதந்திரம் அடையணும்னா அது காந்தி அவர்கள் தான் வழி நடத்தணும், அவர் தான் சிறந்த தலைவரா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன்ல இருந்தாரு.
போறாரு. ஆனா அவருக்கு இன்னொரு விஷயமும் இருந்துச்சு. பாரதி அவர்கள் காந்தி அவர்களை எதிர்க்கல, அதே சமயத்துல அவருடைய எல்லா கருத்துக்களையும் அவர் ஏத்துக்கவும் இல்லை. ஆனா பின்னாட்கள்ல பாரதி அவருக்கு இந்த எண்ணங்கிறது மாறுது. அகிம்சையான வழியில நம்ம போராடினா மட்டும்தான் நம்மளுடைய சுதந்திரத்தை பெரிய மரணங்கள் இல்லாம அடைய முடியும், நம்மளுடைய வழிகாட்டி காந்தி அவர்கள் தான் அப்படின்னு காந்தியை ஏத்துக்கிறாரு. இப்ப பாரதி அவர்கள் எங்கே தங்குறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி வருது. ஏன்னா போற இடத்துல எல்லாம் பிரச்சனை வருது. பாரதி அவர்கள் புதுச்சேரியில இருந்து கடலூருக்கு வர்றாரு. கடலூர்ல கைது செய்யப்படுறாரு. அவரை கைது செய்ய போறாங்கன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் ஓடல. அவரை கைது பண்ணி ஜெயில போடுறாங்க. சில நாட்கள் கழிச்சு அவருடைய நண்பர்கள் அவரை வெளியிலையும் எடுக்கிறாங்க. திருநெல்வேலியில இருக்க கடையம்ங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு போறாரு. அங்கேதான் கொஞ்ச நாட்கள் வாழ்றாரு. இந்த போராட்ட இனத்துக்கு மத்தியிலையும் அவர் கவிதை எழுதுறதை நிறுத்தல, தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாரு. இப்ப கடையத்துல இருந்து மெட்ராஸ்க்கு போறாரு. முதல் உலக போர் பாரதி அவர்களை மிகப்பெரிய கோபத்துக்குள்ளாக்குது. இந்த போர் வந்ததுனால உலக நாடுகளும் சரி இந்தியாவும் சரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்குது. இந்தியாவோட சுதந்திரங்கிற முடிவு தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த போராட்டத்துக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் மத்தியில பாரதி அவர்களுக்கு ஆன்மீகத்து மேல அதிகமான பற்று வருது. அவருடைய வீட்டு பக்கத்துல இருந்த பார்த்த சாரதிங்கிற கோயிலுக்கு டெய்லி போயிட்டு இருந்தாரு. அங்க இருக்க யானைக்கு இவர் பழம் கொடுக்கறது ஒரு வழக்கம். இதே மாதிரி ஒரு நாள் அந்த யானைக்கு பழம் கொடுக்கறதுக்காண்டி போயிருக்காரு. போகும்போது எல்லாரும் தடுத்திருக்காங்க. பாரதி இங்க போகாதீங்க, யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு, நீங்க பக்கத்துல போகாதீங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்காம பாரதி அவர்கள் யானை கிட்ட போறாரு. அந்த யானை இவர் பயங்கரமா தாக்கி தள்ளி விடுது. இது ஒரு மிகப்பெரிய உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துது. பாரதி அவர்கள் இதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆயிரத்தி 1921 செப்டம்பர் 11 பாரதி அவர்கள் இறந்து போறாரு. பாரதி கண்ட கனவான இந்த சுதந்திர இந்தியா, ஜனநாயக ஆட்சி, பெண்களுக்கான சுதந்திரம், இந்த பாரதி அவர்களுடைய கனவெல்லாம் மேக்சிமம் எல்லாமே நடந்துருச்சு. ஆனா இதை பாக்குறதுக்கு அவர் உயிரோட இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்க, பாரதி அவர்கள் ஒரு கவிஞரா, ஒரு அரசியல்வாதியா, ஒரு தேசியவாதியா, ஒரு புரட்சியாளரா? இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க.